கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சங்கீதம் 33 9வது வசனத்தை வாசிக்க கேட்குவோம். அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சொன்னால் நடக்கும். அந்த தலைப்பில் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். இதை சங்கீதம் 33 இங்கு 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் சொன்னால் ஆகும். ஆமென். அவர் கட்டளையிட, அந்த ஃபர்ஸ்ட் பகுதியை மாத்திரம் இன்னைக்கு தேவ செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அவர் சொல்ல ஆகும். இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தை என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த வசனமானது எனக்கு கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு செய்தியாக கொடுப்பதில் ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் என்று என் ஆவியில நான் களி கூறுகிறதை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அவர் சொல்ல ஆகுமாமே. அப்படியானால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவங்க சொன்ன போதும், இவர்கள் சொன்னால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சொன்னால் ஆகும். ஒருவேளை கர்த்தர் சொன்னார் என்று யாராவது சொன்னால் கூட அது ஆக வேண்டும், அது நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது கர்த்தர் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லாமல் எதுவுமே நடக்காது. உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு சம்பவமும், ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவர் சொல்லாமல் நடக்கவே நடக்காது. அது சாத்தானா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னால்தான் யோபுடைய வீட்டுக்குள்ள போக முடியும். ஏனென்றால் அவனே சொல்லுகிறான், யோபு வீட்டுக்கு ஆண்டவர் அனுமதி இல்லாமலேயே அவன் போக பார்க்கிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்துல அவன் பர்மிஷன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவர், நீர் அவனுடைய வீட்டை வேலி அடைக்கவில்லையோ என்று சொல்லுகிறான். நான் நினைக்கிறேன், யோபுவுக்கு கூட இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பைபிள்ல ஒரு தேவ பிள்ளையை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்த இந்த சீக்ரெட்டை சாத்தானை தவிர வேற யாருக்கும் இந்த ரெவலேஷன் கிடைக்கல. ஆமென். சில நேரங்களிலே நமக்கு கிடைக்காத வெளிப்பாடு சாத்தான் மூலமாக நமக்கு கிடைக்க பண்ணுவான். ஆமென். அவன் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு அழுவான், நான் ஏன் தான் இந்த வீட்டுக்கு போனேன் தெரியவில்லையே, நான் போனதுனால இவங்களுக்கு ஆண்டவர் நிறைய ரகசியங்களை சொல்லி கொடுத்து விட்டாரு. கர்த்தர் சொன்னால் நடக்கும் பிரியமானவர்களே. அதனாலதான் வேதத்துல உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு எல்லா ஆசீர்வாதங்களை சொல்லும் போது, நீங்கள் உங்கள் சத்துரு ஒரு வழியாய் வருவான், அவன் எல்லாரும் சொல்லுங்க, உங்க வீட்டுல எத்தனை வழி இருக்குதுங்க? உங்க வீட்டுல சத்துரு வருவதற்கு ஒரு வழிதான் இருக்குது. அது அந்த வழி யாரானா இருக்கட்டும். ஆனா அவன் போகும்போது உங்களுக்கே தெரியாத ஒரு எக்ஸ்ட்ராவா 6 வழியை ஓபன் பண்ணிட்டு போவான். அப்படியான 6 வழிய நீங்க ஒரே ஒரு மெயின் டோரை தான் நீங்க ரிப்பன் கட் பண்ணி டெடிகேட் பண்ணி ஓபன் பண்றீங்க. அந்த வழியா கர்த்தர் வரணும், அந்த வழியா நாங்க வரணும்னு சொல்லி. ஆனா அந்த வழியாக தான் ஏதோ ஒரு வழியா யாரோ ஒரு ஆள் மூலமா உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் நுழைஞ்சிட்டான், சத்துரு நுழைஞ்சிட்டான். ரைட், அவனுக்கு நீங்க கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும். வெரி குட், என் வீட்டுக்குள்ள வந்திருக்காய், உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன புரியாது, நாம் இந்த வீட்டையும் அழிக்க வந்திருக்கிறோம், நாம இந்த வீட்டையே ஒண்ணுமில்லாமக்க வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு இவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்றாங்க, கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரியாது. ஏன்னா இந்த வீட்டுல கர்த்தர் தங்கி இருக்கிறார். நீ இந்த ஞானம் இல்லாம, இந்த ஒரு பயம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நீ பிரவேசிச்ச. ஆமென். அப்போ கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத அவன் பார்த்தான்னா, எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாம சிதறி ஓடும் பொழுது உனக்கு அவன் 6 வாசலை அவன் திறந்து வைத்து விட்டு போவான். அதனால்தான் ஒரு வழியா வருவான், அவன் எந்த வழியா போவான்?
7 வழியா ஓடுவான். அப்ப ஒன்று ஏற்கனவே இருக்கிறது, உங்க கண்ணுக்கு தெரியாத 6 வாசலை அவன் வழியாகத்தான் கர்த்தர் திறந்து வைக்க போகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்காகத்தான் கர்த்தர் சில நேரங்களில் சத்துருவையும் அனுமதிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், நான் சொன்னால் எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும், நான் சொல்லாமல் உன் வாழ்க்கையில எதுவே நடக்க போகிறது இல்லை. ஒருவேளை பிரசன்ட் இப்போ உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தேவனுடைய அனுமதியோடு தேவனுடைய நோக்கத்தோடு தான் நடக்கிறது என்பதை நீ மறக்கவே மறக்காது. சில நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில கிரியைகள் நடக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகவே நாம் அந்த காரியத்தை நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்து வரவழைத்துக் கொண்டோம். அந்த தலைவலியை நாமே ஏற்படுத்திக் கொண்டோம். ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிப்பாரானால், இந்த மீனை விழுங்கு என்று கர்த்தர் சொல்லுவாரானால் அது விழுங்கும். அந்த மீனை பார்த்து அவனை வெளியே கரையில கட்டி விடு என்று சொல்வாரானால் அது அப்படியே நடக்கும். அந்த காகத்தை பார்த்து போய் எலியா என்கிற என் பிள்ளை ஒருவன், என் மகன் ஒருவன் அங்கே கேரி தாற்றங்கள் இருக்கு, அவனுக்கு ஆகாரம் கொடு என்றால் அது போய் கொடுக்கும். கர்த்தர் சொன்னால் எல்லாம் நடக்கும். சவுலின் மேலே பொல்லாத ஆவி போய் இறங்கு என்றால் அந்த பொல்லாத ஆவி சவுல் மேலே இறங்கும். தேவன் சொல்லுகிறது எல்லாமே நடக்கும். பிரியமான கர்த்தருடைய நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. கவனிங்கள், நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஏன் தெரியுமா? அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அப்ப மனிதனுடைய இயல்பான சுபாவம் என்ன? பொய் சொல்லுகிறவன். மனிதன் எல்லா நிலைமையிலும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றது போல சூழலுக்கு ஏற்றது போல மனிதன் பொய்யை அவன் பிழைத்துக் கொள்வான், பொய்யை அவன் அடுக்கிக் கொண்டே போவான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையே ஒரு மாயை தானே, இந்த உலக வாழ்க்கையே ஒரு பொய்யான வாழ்க்கை தானே. இப்பொழுது பார்க்கிற இந்த சரீரம் ஒரு நாள் இல்லாமல் தானே போக போகிறது. ஆகவே வேதத்தில் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லிட்டார்னா அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சு, அது நிறைவேறாமல் திரும்பி போகவே போகாது. அடுத்தது பாருங்க, அது அவர் வசனித்து விட்டால், அவர் சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றாது இருப்பாரா? கண்டிப்பா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55, நீங்கள் 10-11 நினைக்கிறேன், வாசிங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து, பூமியை மழையானது நனைக்கிறது, அதில் முளை கிளம்பி. எதற்காக பூமியின் மேல் மழை நனைக்கிறது என்றால் அதில் ஏதாவது ஒன்று கிளம்ப வேண்டும், ஏதாவது ஒன்று முளைக்க வேண்டும். அதற்காக வானத்திலிருந்து மழை பூமியை நனைக்கிறது. எதற்காக நனைக்கிறது? பூமியில ஏதாவது ஒன்று முளைக்கிறது. என்ன செய்ய வேண்டுமா? விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அந்த மழைக்கு, கவனிங்கள், கொடுக்கிறது எப்படியோ மழைக்கும். மழை என்ன பூமியை நனைத்து முளைக்க பண்ணுகிறதோ, அது விளைய பண்ணுகிறதோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அப்போ அந்த மழை பூமியில இறங்கி நனைத்து என்ன காரியத்தை பண்ணுதோ அதே போலதான் என்னுடைய வார்த்தையும் இந்த பூமியில நான் என்ன காரணத்துக்காக அனுப்பினேனோ, வாசிங்கள் பார்க்கலாம். என்னிடத்திற்கு திரும்பாமல், என்னிடத்துல அது வெறுமையாய் திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வாயிலிருந்து ஒன்றை சொல்லிவிட்டால் அது வெறுமையாகவே திரும்பாதாம். அது என்ன காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை அப்படியே நிறைவேற்றி விட்டுதான் ஆண்டவரிடத்துல திரும்புமா. ஒரு மழையானது பூமியில
பொழியும் பொழுது அது பயிர் நிலங்கள் மேல அல்லது ஒரு வெட்டாம் தரையின் மேல காய்ந்த பூமியின் மேல அது நனையும் பொழுது அது என்ன செய்கிறது? முளை கிளம்புகிறது, அது விளைய செய்கிறது. அதிலிருந்து ரெண்டு காரியங்கள். ஒன்று, அது ஒரு கூட்டத்தாருக்கு பசி ஆற்றுகிறது, அவருடைய அன்றாட தேவை சந்திக்கிறது. இன்னொன்று, அவருடைய கைகளின் பிரயாசத்தை அது ஆசீர்வதித்து அவங்களுடைய கையிடும் வேலை அது ஆசீர்வதிக்கிறது. ஒன்று பசி ஆற்றுகிறது, இன்னொன்று கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாதது போல என் வார்த்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அது நேரடியாக அனுப்பப்படும் போது அது வெறுமையாய் திரும்புவதே இல்லை. ஏனென்றால் நான் விரும்பினதை அது செய்து முடிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாக இந்த பூமியை கர்த்தர் சிருஷ்டித்து மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வெளிச்சம் உண்டாக கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். அப்படியே வெளிச்சம் என்னாயிற்று? உண்டாயிற்று. கவனிங்கள், ஆண்டவர் சொன்னால் ஆகும்னு சொல்றவங்க பார்த்த ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரு பாருங்க, வேதத்துல 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. இருந்ததா? இது எல்லாம் பூமியின் மேல் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் இருந்ததுன்னா ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்பொழுது வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரோ, ஒழுங்கின்மைக்காக, வெறுமைக்காக, இருளுக்காக ஆண்டவர் நேரத்தை ஆண்டவர் ஸ்பெண்ட் பண்ணவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னவனே மற்ற மூன்றுமே ஒட்டுமொத்தமாக வெளியேற ஆரம்பித்து விட்டது. அப்படியானால் வெளிச்சத்தை கர்த்தர் சொன்ன உடனே அந்த இருளின் கிரியைகளுக்கு அங்கு இடம் இல்லை என்று அவைகளுக்கு தானாகவே புரிந்துவிட்டது. நமக்குத்தான் சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறதில்லை. இந்த ஒழுங்கின்மையும் இருளும் வெறுமையும் ஒன்று தெரியும், கர்த்தர் ஒன்றை சொல்லிவிட்டால் இனி நாம் இங்க இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது வெளியேறக்கூடியது எது தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த ஒழுங்கின்மையை கர்த்தர் மாற்றுவார். எங்க ஒழுங்கின்மை இருக்குதோ அங்க இருள் இருக்கும், அங்க வெறுமை இருக்கும். எங்க வெளிச்சம் இருக்கிறதோ அங்க இந்த மூன்றுக்கு முற்றுப்புள்ளி கட்ட வைப்பான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன உடனே அவர் சொன்னபடியே அங்கே வெளிச்சம் உண்டானது. இன்றைக்கு யார் யாருடைய குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுள் கர்த்தர் சொல்வாரோ எனக்கு தெரியவில்லை. நீங்கள் விசுவாசித்தால் அது அப்படியே உங்களுக்கு நடப்பதாக. வெளிச்சம் உண்டாக கடவுள். எங்கே யாருடைய வாழ்க்கையில இருள் இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறது, யாருடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மை இருக்கிறது, அந்த இடத்தை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது. உடனே இவைகள் எல்லாம் தானாக வெளியேறிவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிச்சம் வந்தால் மீதி எல்லாமே வெளிநடப்பு செய்துவிடும். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு தான் அவைகள் நடுங்கும். ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்தால் ஒழுங்கின்மை உங்கள் வீட்டுக்குள்ள வாழ்க்கையில் இருக்க போகிறது இல்லை. ஆகவே நீங்கள் ஆண்டவரிடத்துல நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன? ஆண்டவர் நீர் சொன்னால் ஆகவே என் வீட்டுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடும் ஆண்டவன் ஜெபம் பண்ணுங்க. அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுளே சொன்னார்னா எந்த நபருக்குள்ள இந்த மூன்று காரியம் இருக்கிறது அதை கர்த்தர் வெளிநடப்பு செய்வார். ஹல்லேலூயா. அதை அவர்கள் விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துவார். விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன அந்த மாத்திரம் நடக்கும் என்று நினைக்காதீங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் இருக்கிறது. வாசிங்கள் 41 முதல் 44. இயேசு ஒலிவமலை அடிவாரத்துல கழுதையின் மேல பவனி வரும்போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த எருசலேம் மலையை பார்த்து, பட்டணத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அவர் அழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். சமீபமாய் வந்தபோது 41 முதல் 44 லூக்கா 19ஆம் அதிகாரம் வாசிங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை பார்த்து
எருசலேம் பட்டணத்தை பார்த்து. ஏனென்றால் எருசலேம் மலை மேல் உள்ள ஒரு பட்டணம், அது மலைக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அந்த மலையின் அடிவாரத்தில் நின்று இயேசு பட்டணத்தை பார்த்து அவர் சொன்னால் ஆகும் அல்லவா, அவர் அந்த வார்த்தை, அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை என்ன, இந்த உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ என்ன செய்யவில்லை, நீ அறிந்து இருக்கவில்லை. ஆகவே உன்மேல் உன்னுடைய அந்த ஆலயத்தை, அந்த பட்டணத்தை எப்படி எல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்பதை குறித்து இங்க எழுதப்பட்டது பாருங்க. உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் வரும். கர்த்தர் சொன்ன ஆகுமா? கர்த்தர் சொன்ன ஆகுமா? கர்த்தர் கிபி 72ஆம் ஆண்டு, கிபி கிறிஸ்துவுக்கு பின் 72, வெறும் 72, 72ல தீத்து என்கிறதான ரோம பேரரசு ராஜா வந்து இந்த எருசலேம் ஆலயத்தை தீக்கிரையாக்கி எல்லாவற்றையும் இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி தரையாக்கி போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடித்து அவன் கர்ப்பஸ்திரீகளை அப்படி நேரடியாக வயிற்றை கீறி கிழித்து உள்ள இருக்கிற பிள்ளைகளை வெளியே பிடுங்கி எடுத்து அவர்களை கல்லில அடித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பயங்கரமான கொடூரமான முறையில் இந்த எருசலேம் யூதருடைய பட்டணம் சிறைப்பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார், அது அப்படியே நடந்தது. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இது நடக்கும் என்று சொல்வாரானால் அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒருவேளை உங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் சொன்னதா இருக்கட்டும், அவர் மனம் மாற மனபுத்திரன், அவர் சொன்னபடியே நடக்கும். பிரியமான கர்த்தருடைய ஆமென். ஆகவே எருசலேம் பட்டணம் இப்படியாக தீக்கிரையாக்கப்படும், இப்படியாக அது உடைக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராமல் போகும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாதமான வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். என் வாழ்க்கையில தேவ கோபமான வார்த்தை வெளிப்பட்டு விடவே கூடாது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அதனால லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல அவன் எலிசபெத் அந்த மரியாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். கவனிங்கள், உங்களுக்கு மந்திரவாதி சொல்லிட்டான், சூனியக்காரர்கள் சொல்லிட்டாங்க, குறி சொல்ற ஆவி சொல்லிடுச்சு, குடுகுடுப்புக்காரர் சொல்லிட்டான், யாரோ ரோட்ல போறவன் கண்டவெல்லாம் சபிச்சுட்டான், அதெல்லாம் உனக்கு நடக்கணும், பயப்படாத. கர்த்தரால் சொல்லப்பட்டதெல்லாம் நடக்கும். பலர் வந்து உன்னை பயமுறுத்தும்படி சொல்லலாம். அந்த மந்திரவாதி, இந்த பிசாசு யாரு உடம்புலன்னா பிசாசு வந்து ஆடி உன்ன ஒரு வழி பண்ணிடுவோம், குடும்பத்தை நாசம் ஆயிடும் ஆடலாம், பேசலாம், அதெல்லாம் உன்னால ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் மாத்திரம் நிறைவேறும். பாருங்க, கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி வேதத்தில் அவர் சொல்லி நடந்த ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். முதலாவது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம். எல்லாரும் வசனத்தை தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். எரேமியா 39 15 முதல் 18 வசனங்களை தயவு செய்து வாசிக்க கேட்கலாம். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். Praise the Lord. Hallelujah. இங்கே எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலேக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை இங்க நாம் பார்க்கிறோம். இவன் யூதேயா தேசத்து ராஜாக்களுடைய அரண்மனையில அவன் ஒரு அதிகாரியாக பணியாற்றுகிறான். இந்த மனிதன், ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து இவனுக்கென்று பிரத்யேகமாக ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஆமென். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 17 ஆனால் அந்நாளிலே உன்னை என்ன செய்வேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் பாருங்க, உன்னை
நிச்சயமாகவே விடுவிப்பேன். அல்லேலூயா. இவன் யூதன் அல்ல, இவன் ஒரு எபெத் மெலக் என்று சொல்லுகிறவன், இவன் ஒரு எத்தியோப்பியன். இவன் அரண்மனையில இவன் வேலைக்காரன், ஒரு அதிகாரியாக அவன் பணியாற்றுகிறான். ஒரு நாள் எரேமியா தீர்க்கதரிசியை அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்து நிமித்தம் இந்த எருசலேம் பட்டணம், இந்த யூதேயா பட்டணம் முழுவதுமாய் பாபிலோன் ராஜாவுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. ஆகவே எல்லாரும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் போய் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எரேமியா அப்படி சொன்னார். நாங்கள் சரணடைவோமா, எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரா என்று எரேமியா சொன்னது பொய் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி எரேமியாவை பிடித்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ராஜாவுடைய அனுமதியோடு கூட அவனை சேரும் சகதியுமா இருக்கிற ஒரு குழியில அவனை கிணற்றில் தூக்கி போட்டு விட்டார்கள். 38ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த குழியில அவனை போட்டு விட்ட உடனே அது சேரும் சகதியுமா இருக்கிறபடினால கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் உள்ளே போய்கொண்டே இருக்கிறான். இந்த செய்தியை இந்த எபெத் மெலக் என்ன செய்கிறான்? இதை பார்க்கிறான். எரேமியாவை தூக்கி போட்டு விட்டார்கள். எரேமியா கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பார்த்த இவன் யூதன் அல்ல, ஒரு அந்நியன், ஒரு புறஜாதியான். இவன் எத்தியோப்பியா தேசத்தை சார்ந்தவன். இவனுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மேல ஒரு பாரம் வந்து விட்டது. இந்த செய்தியை நேரடியாக ராஜாவிடத்தில் கொண்டு போகிறான். ராஜா, எரேமியா தீர்க்கதரிசியை என்ன செய்து விட்டார்கள்? குழியில தூக்கி போட்டு விட்டார்கள். ஆகவே அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே போய் மூழ்கி விடுவார் என்று சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறார், உன்னோடு கூட நீ ஆட்களை கூட்டிக் கொண்டு போன போது அவன் ஒரு 30 பேரை என்ன செய்கிறான்? அவன் தன்னோடு கூட அவன் சேர்த்துக் கொள்கிறான். அந்த 30 பேரோடு கூட அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். நீங்கள் 38ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தால் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனத்தை 6ல இருந்து நினைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையா இருந்தது. தண்ணீர் இல்லாமல் வெறும் சேர் மாத்திரம் உலையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்து எத்தியோப்பியனாகிய எபெத் மெலக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கவனிங்க, ராஜா ஒரு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பிரதானிக்கு இந்த காரியம் கேள்விப்பட்டவன் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான். 8வது வசனம். அப்போது எபெத் மெலக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்போது ராஜா எபெத் மெலக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ராஜா, நீ 30 பேரை கூட்டிட்டு போப்பா, நீ அவனை துறவில இருந்து எப்படியாவது தூக்கி விடு ராஜா கட்டளை கொடுத்து விட்டார். இப்ப வாசிங்க. அப்பொழுது எபெத் மெலக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழே இருந்த அறைக்குள் புகுந்து, கவனிங்க, இப்ப ராஜா சொன்ன அவனை காப்பாற்றுவதற்காக நீ 30 பேரை கூட்டிட்டு போய் என்ன பண்ணவே தெரியாது, அவனை எப்படியாவது நீ காப்பாற்றணும். ஆண்ட ராஜாவிடத்திலிருந்து கட்டளை வந்த உடனே அவன் எங்க போறான் பாருங்க. ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொக்கிஷ சாலைக்கு பாருங்க, அந்த பொக்கிஷ சாலை இருக்குது பாருங்க, அந்த கஜானா, அதுக்கு மேல போனா பொக்கிஷ சாலை. அந்த பொக்கிஷ சாலைக்கு கீழே வந்தா, அண்டர் கிரவுண்டர்ல வந்தா காப்பாற்றுவதற்கான ஏதாவது பிரயோஜனமான பொருட்கள் இருக்கிறதா, உபகரணம் இருக்கிறதா என்று கீழே அறைக்கு போறான். மேல பொக்கிஷம் இருக்கிறது, இவனுக்கு நல்லா தெரியும். இப்போ பொக்கிஷம் எரேமியாவை என்ன செய்யாது, காப்பாற்றாது. இப்பொழுது அங்க இருக்கிற வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள் இவனை காப்பாற்றாது. அவன் எங்க போகிறான் பாருங்க, நன்றாக கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகள். பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும், கிழிந்து போன அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. நல்ல கவனிங்கள். கிழிந்து போன பழம்
புடவைகளையும் பழைய புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு புடவிலே இறக்கிவிட்டு அந்த கிழிந்து போன அந்த பழம் புடவை இருக்குது பாத்தீங்களா, அந்த பழம் புடவைகளை கந்த துணிகளையும் எரேமியா என்னவா மாத்திட்டான், அந்த எபேத்மெலேக் என்னவா மாத்திட்டான், கயிறா மாத்திட்டான். அந்த பழம் புடவைகளும் கந்தை துணிகளும் பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆம், தனி அறையில எத்தனையோ தேவ மனிதர்கள் நமக்காக ஜெபித்து அழுது புலம்பி தங்களுடைய ஆத்துமாவை கந்த துணியை போல தங்களுடைய ஜீவியத்தை பழம் புடவையாக மாற்றி எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில தான் அவருடைய அனுபவத்தை விட்டு போயிருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இத்தனை சாட்சிகளை வைத்த போதிலும் நம்மால் விசுவாசிக்க முடியவில்லையே. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய ஏக சுதன் உன்னுடைய ஒரே குமாரனை எனக்கு நீ பலியாக ஒப்புக்கொடு என்று சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறான், அந்த பிள்ளையை பலி செலுத்துகிறான். எபிரேயர் 11:19-18 சொல்லுகிறது, தன் பிள்ளையை ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று என்ன செஞ்சானா, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு முன்பதாக ஒருவரையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினதாக எடுத்துக்காட்டு எந்த விட்னஸும் இல்லை. தேவன் யாரையாவது உயிரோடு எழுப்பியிருக்கிறாரா? ஆபிரகாமுடைய காலத்திலும் முன்பதாக யாரையாவது கர்த்தர் மனிதன் பிறந்தது முதல் ஆபிரகாம் காலம் வரைக்கும் ஆண்டவர் ஒருவரை உயிரோடு எழுப்பினதாக சரித்திரமே இல்லை. அப்படி ஒருவனும் உயிரோடு எழுப்பாத எந்த சாட்சியும் இல்லை, எக்ஸாம்பிளும் இல்லை. ஆனால் ஆபிரகாம் நம்பினார், இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு எக்ஸாம்பிள் இல்லை என்றாலும் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, இந்த பிள்ளையின் மூலமா அவன் சந்ததி விளங்குன்னு சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையை நம்பி அவன் சொன்னார், கர்த்தர் என் பிள்ளை உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கேன்சர் வியாதியில எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் திரளான சாட்சி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களாங்க? குருடனை சுகமாக்கிற சாட்சி இருக்கா இல்லையா? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு விட்னஸும் இல்ல. ஒரு விட்னஸும் இல்லாத காலத்திலேயே இவன் விசுவாசிப்பானால் உனக்கு திரளான சாட்சி இருக்கு. இத்தனை பழம் புடவைகளை போன்ற பரிசுத்தவான்களுடைய அனுபவம் இருக்கிறது. கந்தை துணிகளை போன்ற உபத்திரவத்திலே உங்களுக்காக எனக்காக எத்தனை பரிசுத்தவான்கள் கிருபாவரங்களை சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், ஜெபத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறார்கள். அந்த பழம் புடவைகளும் கந்த துணைகளையும் உன் வாழ்க்கையை குடியிலிருந்து தூக்கி எடுக்க நீ பயன்படுத்தலாமே. இன்னைக்கும் எத்தனையோ விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்கள் யாரோ ஒருவருக்கு போய் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று போய் அவர்கள் என்ன செய்ய பிச்சை எடுக்கிறது போல கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் திரையாக, அவருடைய சரீரம் திரையை போல கிழிக்கப்பட்டது. அந்த பழம் புடவையை, அந்த கந்த துணியை ஆண்டவர் இன்னைக்கு பயன்படுத்தி அவருடைய தழும்புகளாலே குணமாவாய். இன்னைக்கு பொக்கிஷ சாலையில் அல்லையா, பொக்கிஷ சாலைக்கு கீழே இருக்கிறது பாருங்க, ஜப அறையில பரிசுத்தவான்க அழுகையோ பெருமூச்சு கண்ணீரோ உபத்திரமோ அவைகள் மூலமாய் வெளிவந்த கிருபா வரங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அறைக்கு போறீங்க? எல்லாம் பொக்கிஷ சாலைக்கு தான் போவோம். கிருபைகளும் வரங்களும் வல்லமையும் இருக்கிறதான அந்த அறைக்குள்ள யார் போவார்கள்? இந்த மனிதனை பாருங்கள், அந்த பொக்கிஷ சாலையினுடைய அறைக்கு கீழாக புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளும் கந்த துணிகளும் எடுத்துக்கொண்டு போய் அதை கயிறுகளாக மாற்றினா. பொன்னையும் வெள்ளியும் போட்டா அந்த மனிதன் மேல வருவானா? அவனுக்கு இப்போ தேவை கிருபை, அவனுக்கு இப்ப தேவை வரங்கள், அவனை மேல தூக்குவதற்கு விடுவிப்பதற்கு அவனுக்கு இப்ப தேவை வல்லமாய். அது எங்க இருக்குது? ஜபாரையில் இருக்கிறது. அல்லேலூயா. அது எங்க இருக்கிறது? ஜபாரையில் இருக்கிறது. உன் வீட்டு ஜபாரையில உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு மாபெரும் வல்லமையான ஒரு கயிறு இருக்கிறது. நன்றாக கவனிங்கள் அருமையானவர்களே. அவன் அதை எடுத்து இப்பொழுது என்ன செய்கிறான்? 12ஆம் வசனத்தை பாருங்கள். எபேத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியா உடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குகளில் கயிறுகளுக்குள் என்ன செய்யுங்க? அப்படியே போட்டு அடங்க வைத்துக் கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான்.
அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். இவன் என்ன செஞ்சான்னா, ஒரு அழிந்து போகிற ஒரு மனிதனை குழியிலிருந்து அவன் தூக்கி எடுப்பதற்கு பணத்தையோ பொருளையோ பிரயோகப்படுத்தாமல் அந்த கிருபா வரங்களுக்கு ஒப்பான கந்தை துணிகளையும் பழம் புடவைகளையும் அவன் உபயோகப்படுத்தி அழிவிலிருந்து அவன் தூக்கினான். இன்றைக்கு பணத்தையும் பொருளையும் கொடுப்பது ஈஸி, ஆனால் ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு கிருபைய வரங்களும் பெற்றுக் கொள்வதுதான் எனக்கு கடினமாக இருக்கிறது. இன்னைக்கு சபைகளிலே பணத்தை கொடுத்து விடுவார்கள், ஆனால் ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு கிருபா வரங்கள் தேவை அல்லவா? நீங்கள் எந்த அறையை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? பொக்கிஷ அறையை தெரிந்தெடுக்க போறீங்களா, அல்லது ஆத்துமாக்களை விடுவிப்பதற்காக, சுகமாக்குவதற்காக, அழிவிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக ஜெப அறையை நாடி ஓட போறீங்களா? இந்த மனிதன் எரேமியாவை அழிவிலிருந்து தூக்கி எடுத்தபடினால கர்த்தரிடத்திலிருந்து இவனுக்கு ஒரு வார்த்தை வந்தது. அது அவனுக்கு அப்படியே நடந்தது. எரேமியாவை தூக்கி எடுத்தாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வரும். அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென். பாருங்கள், இந்த ஒரு காரியம் தான் செஞ்சா இந்த மனிதன். அதற்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் வருகிறேன். நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் சொன்னால் அது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? அவன் என்ன செஞ்ச? ஒன்னும் செய்யல. எரேமியாவை ஒரு 30 பேரை கொண்ட ஒரு குழுவை வைத்து, அதாவது ஒரு பிரேயர் டீமை வைத்து, அவன் பிரேயர் அந்த ஸ்பிரிட் இருக்கிறவங்க தான், ஜெபம் இருக்கிறவங்க, பணத்து மேல மோகத்தை செலுத்தமான சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஜெபம் உள்ளவன் பொக்கிஷ சாலை மேல என்ன போவாது, ஜெபம் மேலதான் அவனுக்கு என்ன போகும். அதுக்காக உனக்கு பணம் தேவையில்லை, ஆஸ்தி தேவையில்லை சொல்லவில்லை. அதை உன்னுடைய முதல் குறியாக வைக்காத, ஜெபத்தை முதல் குறியாக வை. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பண ஆசை உனக்கு தேவையில்லை. பணம் நமக்கு தேவை, ஐஸ்வர்யம் நமக்கு தேவை. நாம் இந்த பூமியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை அநேகருக்கு காண்பிப்பதற்கு நமக்கு செல்வாக்கு தேவைதான். ஆனால் அதுவே உங்களுடைய முதல் குறியா இருக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே ஜெப அறைக்கு போ. அங்கே உனக்காக, உன் குடும்பத்துக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நீ வலையை போட்டு ராத்திரி எல்லாம் மீன் கிடைக்காம நீ சோர்ந்து போய் கிடக்கிற, உன்னை வெல்கம் பண்ண சோர்ந்து போய் கிடக்கிற, உன்னை உன் வேலையில, உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்துல சோர்ந்து போய் நிக்கிற, உன்னை வெல்கம் பண்ணுவதற்கு கரையில ஒருத்தர் நிக்கிறார் ஐயா. உன்னை யாரும் சோர்ந்து போன நேரத்தில் உன்னை யாரும் உன்னை வெல்கம் பண்ண முடியும், வரவேற்க முடியும். வாருங்கள், பூஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்காக மீனையும், ஆமென் ஹல்லேலூயா, மீனையும் அங்கு அப்பத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரு. நீ உன் வாழ்க்கையில எலியாவை போல சோர்ந்து போய் தொய்ந்து போய் படுத்து கிடக்கிற வேளையில அவர் அல்லவா உன்னை தட்டி எழுப்பி உனக்கு ஆண்டவர் உன்னை தைரியப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளை இந்த எபேத் மேலத்தை பார்த்து சொல்லுவ, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஆண்டவர் சொன்னால் ஆகமாகாதா? இந்த வார்த்தை இவனுக்கு நடந்துதா இல்லையா அப்படின்னா, எரேமியாவுல இது நிறைவேறல. ஆனால் இது எதுல நிறைவேறுச்சுன்னா, இப்ப பாபிலோன் தேசத்து ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமை சிறைப்பிடிச்சுட்டான். சிறைப்பிடிச்சு எல்லாரையும் யோயாக்கீம் என்கிற ராஜாவை அவன் என்ன பண்ண பிடிச்சிட்டான். எல்லாரும் பிடிச்சாச்சு. ராஜாவுடைய கண்ணை கெடுத்து அவனுக்கு 2 விலங்கு போட்டாச்சு. ராஜா குருடன் ஆயிட்டான். ராஜாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் பிடிச்சாச்சு. ஏழைகள் வெளியே உள்ள மாத்திரம் தேசத்துல விட்டு மற்ற எல்லாரையும் பிடிச்சிட்டான். எல்லாரும் சிறை கைதியா பிடிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்கள், இந்த எபேத் மெலக்குக்கு கர்த்தர் சொன்னார்ல, உன்னை நான் என்ன செய்வேன், உன்னை என்ன செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் இந்த காலவேளை யாரோ சிலரை பார்த்து கர்த்தர், நீ தனி அறையில எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீ அழுது புலம்பன, எத்தனை பேருடைய விடுதலைக்காக உன் வாழ்க்கை நீ தியாகம் பண்ண, எத்தனை பேர் வெளியே வருவதற்காக தூக்கி எடுப்பதற்காக நீ பிரயாசப்பட்ட, எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நீ தாராளமாக விதைச்ச. ஆண்டவர் உனக்கு சொல்கிற வார்த்தை, உன்னை நான் நிச்சயமாக விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாக நான் விடுவிப்பேன். உன்னை விடுவிப்பேன் சொல்லல, உன்னை நிச்சயமாக நான் விடுவிப்பேன். யாரெல்லாம் ஊழியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீங்க, யாரெல்லாம் ஊழியத்திற்காக, ஊழியம் நிறைவேறுவதற்காக, அநேக அழிந்து போற ஆத்துமாக்களை தூக்கி எடுப்பதற்காக உங்களுடைய பணத்தை பொருளாதார
கொடுத்தீங்க, உங்க ஜெப நேரத்தை கொடுத்தீங்க. ஆண்டவர் உள்ளத்தான் பார்த்து சொல்றாரு, காலம் கடந்து போகவில்லை, அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பான், நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பான். இந்த மனிதனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நடந்ததா இல்லையா என்றால் நடந்தது. அப்படி நடந்தது. எப்போ நடந்தது? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். தயவுசெய்து எல்லாரும் வசனத்தை எடுத்து பாருங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுல 21, 22 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். கவனிங்கள். அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷத்துல நாம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியில எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வரும் மட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிற்று. என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், இங்க இந்த வசனத்தை 21 பாருங்க. எங்கள் சிறையிருப்பினுடைய 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியில எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்தான். அந்த மனிதன் எபெத்மெலெக் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒருத்தர் எருசலேம் தப்பி வரான். அப்ப மற்றவங்க அகப்பட்டுட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ராஜா சிறைப்பிடித்து சங்கிலி போட்டு அநேக பட்டயத்துல வெட்டி அநேக செத்து போனாங்க, மடிஞ்சாங்க, அநேக சிறை கைதியா போறாங்க. அநேகர் அங்க ஏழை எளியவர்கள் அந்த தேசத்துல அவர்கள் வைக்கப்படுகிறார்கள். இவன் ஒருவன் மாத்திரமே தப்பி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய வாழ்க்கையில வார்த்தை புறப்பட்டது ஊழியக்காரத்துல. இவனுக்கு அந்த வார்த்தை நிறைவேறுவது ஊழியக்காரத்துல. அநேக விசுவாசிகள் ஊழியக்காரிடத்துல அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்கும், ஆனா உலகத்தாரிடத்துல அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிவடையும். ஆனா இவனுடைய வாழ்க்கை பாருங்கள், இவனுடைய துவக்கமும் ஆவிக்குரிய மனிதனோடு ஐக்கியம், இவனுடைய வாழ்க்கையினுடைய நிறைவேறுதலும் ஆவிக்குரிய மனிதனோடு ஐக்கியமா இருந்தது. கர்த்தரோடு கூட பேசட்டும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களோடு கூட ஐக்கியம் துவங்கும், ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு அல்லது அவங்களுடைய காலேஜ் லைஃபுக்கு பிறகு அல்லது அவங்க கொஞ்சம் சம்பாதிக்கிற நபர்களாய் மாறின பிறகு அவங்களுடைய ஐக்கியமே ஆவிக்குரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவருடைய ஐக்கியமே வித்தியாசமானவர்கள் போய்விடும். நாம் உலகத்தை ப்ளீஸ் பண்ண பழகிவிட்டோம். உலகத்தோடு கூட ஐக்கியமாக ஆரம்பித்து விட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42, 43 என்ன சொல்லுகிறது? நாம் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே பிரியமானவர்களே, மாறுபாடு உள்ள ஜனங்கள் மத்தியில் உள்ளார் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் மாறுபாடு உள்ளவர்களை, மனம் திரும்பாத துன்மார்க்கர்களை அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களோடு கூட ஒரு ஆழமான ஐக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கவனிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடு உள்ளவர்களை கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். அவர்கள் மாறுபடுவார்கள். அவர்கள் இருதயம் எப்பொழுதும் மாறுபடும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உன் இருதயம் மாறுபடக்கூடாது. ஏனென்றால் உன் இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உன்னிடத்தில் இல்லாத நல்ல சுபாவங்கள், நற்குணங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். அதை பார்த்து இடம் கொடுத்து ஏமாந்து விடாது. ஒருவேளை உன்னுடைய சுபாவம் ஒருவேளை அவர்கள் சுபாவத்துக்கு ஒருவேளை குறைவாக இருக்கலாம், அவர்கள் மேன்மையானவர்களாக இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீ என்றைக்கு வேணாலும் கர்த்தர் உன்னை மறுரூபமாக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட பேசட்டும், கர்த்தரோடு கூட பேசட்டும். இந்த மனிதன் பாருங்கள், அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்து வந்தது? தேவனுடைய ஊழியக்காரனாக எரேமியாவிலிருந்து வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா மூலமாக ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். ஆமென். அவனுடைய அந்த நிறைவேறுதல் நடக்கும்போது உலகத்தாரிடத்தில் நிறைவேறவில்லை. ஆண்டவர் எந்த தேவ மனிதர்களுக்கு
என்று சொன்னாரோ அதே அபிஷேகம் பெற்ற தேவ மனிதனுக்கு அது நிறைவேறுகிறது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவேறு துவக்கமும் உன் வாழ்க்கையினுடைய நிறைவேறுதலும் ஆண்டவர் ஆவிக்குரிய வட்டாரத்தில் தேவ சபையில கற்று வைத்திருக்கிறார். உலகத்தாரிடத்தில் அல்லவே அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், அந்த மனிதன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியில எருசலேமிலிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிகள் பார்க்கலாம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியில நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதை சொல்லுகிறார், நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அதாவது எல்லாருமே முக்கியமான வாலிபர்கள், மாசில்லாதவர்கள், துறை மக்கள், படித்தவர்கள், கல்வி நிபுணர்கள். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த 2-3 வசனத்தில் எழுதப்பட்ட அத்தனை மேன்மையானவர்களும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்களுக்கு ஓய்வு நாள் பாபிலோன்ல கிடையாது. அவர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள். இவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள் எல்லாருமே. இப்பொழுது இவர்களுக்கு ஆராதிப்பதற்கு அந்த ஆலயம் கிடையாது. ஆகவே இவர்கள் ஆராதிப்பதற்காக டெம்பரரியாக எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசி பூசி என்று சொல்லக்கூடிய ஆசாருடைய மகன், ஆகவே ஆசாருடைய மகனாகிய எசேக்கியேல் அவனுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டிலே சனிக்கிழமை தோறும் ஆண்டவர் ஆராதிப்பதற்காக தற்செயலாக கூடினார்கள். அந்த ஆராதனையில தான் இந்த எபேத்மேலுக்கு போய் கலந்து கொண்டு என்னிடத்தில் ஒருவன் வந்தார், அவன் வந்தான் என்று சொல்லுகிறாரு. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். நீ கர்த்தருடைய ஆராதனையில வரும்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வெளிப்படும் போது அதே ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்கே உனக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ அங்கேதான் தேவனுடைய வார்த்தை உனக்கு நிறைவேறுகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய வார்த்தையை தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய சபையில துவங்குவாரானால் அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலும் சபைக்குள்ள அவனை சாட்சியாக கற்றுக்கொண்டு நிறுத்துவார். அப்படி ஆராதிக்கிற இடத்துலதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் சந்திக்க நேரிட்டது. ஹல்லேலூயா. அவன் சொல்லி இருப்பான், என்னை குறித்து எரேமியாவின் மூலமாக கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யூதேயாவில் எருசலேமில் எரேமியாவை வைத்தது போல பாபிலோனிலேயோ எசேக்கியேலை போன்ற அநேக தீர்க்கதரிசி வைத்திருக்கிறார். நீ பிறந்த இடத்துல, நீ பார்த்த ஊழியர்களை போல பிறந்த இடத்துல, நீ வளர்ந்த இடத்துல, ரட்சிக்கப்பட்ட இடத்துல, உன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரியமான மேய்ப்பர்களை போல நீ வருகிற இடத்திலேயோ உன்னுடைய ஆத்மாவுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். உன் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை தேவன் தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அநேகருடைய உள்ளத்தில், ஐயோ நான் வளர்ந்த சபையில, நான் ரட்சிக்கப்பட்ட சபையில என்ன இப்படி எல்லாம் நடத்தினார்கள் என்று நீ கண்ணீர் விட்டு உள்ளத்துல வேதனையோடு கூட இந்த கூடாரத்தில் உட்கார்ந்திருப்பாய். ஆனால் அங்கே எரேமியாவை உனக்கு வைத்து ஆரம்பித்தது போல இங்கே எசேக்கியேலை வைத்து உனக்கு நிறைவேறுதல் வைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வார்த்தை நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட ஒருமுறை அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு பெரிய நீண்ட பிரயாணத்தை ரோமாபுரிக்கு நேராக செய்கிறார். அப்படி செய்கிற வேளையில தான் பயங்கரமான பிரச்சனைகளை, இயற்கை சூழ்நிலைகளை அவர் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அன்றைக்கு ராத்திரி அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் வருகிறார். ஆமென். நான் சேவிக்கிறவரும், ஆமென், என்னுடைய தேவனாகிய கர்த்தராகிய தம்முடைய தூதனை அனுப்பி இந்த ராத்திரியில் அவர் என்னிடத்தில் வந்தார். அவர் சொன்னார், ஹல்லேலூயா, பவுலே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கு தயவு பண்ணினார். எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? ஒருவரும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. அப்போஸ்தலர் 27-20ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்கள். ஒருவரும் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த பகுதியை வாசித்து பாருங்க. 14 நாளாக சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல, உறவை பார்க்கல, யாருமே பார்க்கல, சொந்த பந்தம் யாருமே பார்க்கல. 14 நாள் இரவு பகல பசி பட்டினிமா, ஐயோ நான்
அழித்து விடுவோம் என்ற பயத்தோடு கூட இருந்தார்கள். அந்த நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற எல்லாருக்கும் தேவன் தயவு பண்ணினார். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அப்போஸ்தலர் 28:1 சொல்லுகிறது, வாசிங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 28:1 வாசிங்கள் பார்க்கலாம். நாங்கள் தப்பி 27-25 வாசித்து விட்டு வாசிங்க. அப்போஸ்தலர் 27-25 ஆனபடியினால் மனுஷரே இடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று. 24 வாசிங்க. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அல்லேலூயா. நடுக்கடலில் ஒரு வெளிச்சமும் இல்லாத நேரத்தில் அடித்தடி இவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா? கடல் அலையை விட, சமுத்திரத்தின் தண்ணீரை விட ரொம்பவும் நெருங்கி நிற்கிற சிநேகிதனை போல யார் நிற்பது? மரணம் நிற்கிறது. மரணத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே. அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டோடைய வார்த்தை மேலிருந்து வருகிறது. அருகிலே மரணம் இருக்கிறது. இந்த சூழலில் மேலே இருந்து வார்த்தை வருகிறது. நீங்க எதை மேல நம்பிக்கை வைப்பீர்கள்? உங்கள் அருகில இருக்கிறது மேல நம்பிக்கை வைப்பீர்களா? உங்களை நஷ்டப்படுத்தும்படி, உங்களை அழிக்கும்படி, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி, உங்களை இல்லாமல் ஆக்கும்படி உங்களுக்கு அருகில இருக்கிறதான அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட போறீங்களா? அந்த நேரத்தில் வானத்திலிருந்து வருகிற வார்த்தை நீங்கள் நம்ப போகிறீர்களா? நீங்க எதை நம்ப போகிறீர்கள்? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணினார். குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட குடும்ப வாழ்க்கையில டிராவல் பண்ணுகிற அத்தனை பேருக்கு தேவன் தயவு பண்ணி இருக்கிறார். தேவ சபையே, சபையின் மெய்ப்பரே, உன்னோடு கூட காலகாலமாய் பிரயாணம் பண்ணுகிற அத்தனை பேருக்கும் தேவன் தயவு பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தை நடுக்கடலில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்தபோது அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்து, அவர் 25 கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று நான் தேவனிடத்தில். இந்த சமுத்திரம் கொந்தளிக்குது, இந்த சமுத்திரம் பயங்கரமான அலைகள் எல்லாம் எழும்புது, பயங்கரமான காற்று மழை வீசுது, ஆலைகள் இயற்கை என்னை அழித்து விடும் என்று நான் இப்போது அவிசுவாசமா நினையாமல் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். உனக்கு தேவன் சொன்னது நடக்குமா, அல்லது இப்போது பிசாசு உன்னை அழிக்க அருகில் நிற்கிறான், இது நடக்குமா என்கிறதான உன்னுடைய தீர்மானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எது நடக்கும்? எனக்கு கர்த்தர் சொன்னது அப்படியே நடக்கும். பிசாசு சொன்னதெல்லாம் நடக்காது சிஸ்டர். பிசாசு சொன்னதெல்லாம் நடக்கும். கனவுல யாரோ ஒன்று சொன்னது இதெல்லாம் நடக்கவே நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்ன. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசனம் 23ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்கள். 28 வாசிங்க. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திர. இப்ப கோதுமை எது? என் வார்த்தை. பதர் எது? சொப்பனம். பதர் எல்லாம் எங்க அனுப்பப்படும்? பதருக்கு பவர் இருக்கா, வார்த்தைக்கு பவர் இருக்கா? இப்ப சொப்பனம் கண்ட சகோதரியே, சகோதரே, விவரி என்கிட்ட. இப்படி எல்லாம் நடந்துரும் பாஸ்டர். எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் சொல்லுகிறது, ஒருவேளை ஆசீர்வாதமானதா இருந்தா பரவாயில்ல, நடக்கட்டும். ஆனா பயமுறுத்துகிற சம்பவம் ஏதோ சொப்பனத்துல வந்து நீ அப்படியே பயந்து நடுங்காத. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்க கேட்கல. வாசிங்க. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. ஆமென். சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, வாசிங்க. என் வார்த்தை அக்னியை போல. அந்த கோதுமை என்று சொல்லக்கூடிய வார்த்தை அக்னி, கண்மலை நொறுக்கும் சம்பதியை போல. அப்ப இந்த பதற, இந்த வார்த்தை ஆகிய என்ன பண்ணாது, வார்த்தைகளுக்கு நெருப்பு அக்னி என்ன செய்யும்? சுட்டரிக்கும் அல்லவா? அப்படியான சொப்பனம் உங்களுக்கு தப்பா வந்துட்டா நீங்க எதுக்கு முன்னாடி போய் நிக்கணும்? இப்போ அக்னிக்கு முன்னாடி போய் நிக்கணும்.
உனக்கு வந்த அந்த தவறான சொப்பனத்தை வார்த்தை சுட்டரித்து போட்டோம் ஐயா. அது ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா. நீங்க அநேக சொப்பனத்தை பிடிச்சிட்டு ஓடுறீங்க. ஹல்லேலூயா. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கணும்? விசுவாசித்து நடங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். வெறும் சொப்பனத்தை வச்சுக்கிட்டு விசுவாசம் இல்லைன்னா நீ தேவன் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது பொய். நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். அதே போல எபேத் மேலக்கு நிச்சயமாய் கர்த்தர் விடுவித்தார். உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நீங்கள் அதற்கு முன்பதாக 27ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை வாசித்து விட்டு நான் 28:1 வாசிக்கலாமே. மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஆளு கூட நான் விட மாட்டேன்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லைங்களா? ஒருத்தரை கூட நான் விட மாட்டேன், எல்லாரையும் நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன். இந்த கப்பல் பேசஞ்சர் கப்பல் கிடையாது. பவுலை ஏற்றி வந்த கப்பல் பேசஞ்சர்ஸ் கப்பல் கிடையாது. பிரயாணிகள் போகிற கப்பல் அல்ல, சரக்கு கப்பல். இது ஒரு சரக்கு கப்பல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை சிறை கைதியாக ரோமாபுரிக்கு கொண்டு போவதற்கு கப்பல் இல்லை. ஆகவே அந்த நேரத்தில் சரக்கு கப்பல்ல 160 கைதிகள் எல்லாம் கொண்டு வந்து போடுறான். கைதிகளை எப்படி கொண்டு போவாங்க? கைதிகளை நீங்க இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா இந்த சரக்குகள் எல்லாம் கூட்ஸ் எல்லாம் ஏத்துற ஒரு வண்டி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்படிதான் சரக்குகள் இருக்கிற கப்பல்ல இவங்க தூக்கி போட்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசதியாக டிராவல் பண்ணல. ஆனால் அந்த கப்பலுக்குள்ள ஒர்க் பண்றவங்க, கேப்டன், மாலுமி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, சொந்த கப்பல் எஜமான் எல்லாரும், இதுல 100க்கு அதிபதி கையில கொடுக்கப்பட்ட ஒரு சில குற்றவாளிகள் பவுல் இந்த லிஸ்ட்ல இருக்கிறார். 276 பேர் இந்த கப்பல் இருக்கிறாங்க. மொத்தம் டோட்டல் அந்த 776 பேர் 276 பேரும் தான் பவுல் கிட்ட சொல்றாரு, உன்னை சேர்த்து தான் சொல்றேன், உன்னோடு கூட இருக்கிற யாவரையும் தேவன் தயவு பண்ணினார். தேவன் என்ன பண்ணாரா? அத்தனை பேரும் அந்த கப்பல் இருந்தவங்க அத்தனை பேரும் சிலர் கப்பல் பலகை மேலும் மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேல் போய் கரை சேரவும் கட்டளையிட்ட. இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்த. கர்த்தர் சொன்னால் ஆகுமா? கர்த்தர் சொன்னா நடக்குமா? கர்த்தர் சொன்னா நடக்குமா? கர்த்தர் சொன்னா நடக்கும். அந்த கப்பல் துண்டு, கப்பல் பலகை என்பது தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை குறிக்கிறது. அந்த கப்பல் துண்டு என்பது தேவன் நமக்கு தந்த தீர்க்கதரிசனங்களை குறிக்கிறது. எத்தனைதான் பயங்கரமான சூழல் வந்தாலும் உனக்கு தந்த வாக்கு தத்தங்கள் மிதந்து நீ வெளியே வருவாய். உனக்கு தந்த தீர்க்க தரிசனங்கள் ஒருபோதும் உன்னை கைவிடவே விடாது. அது உன்னை கரை சேர்க்கும். அது உனக்கு தயவாக உண்டு பண்ணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் காலவரை சொல்லுகிறார், உன்னை நான் நிச்சயமாய் விடுவிப்பேன். நான் சொன்ன காரியம் நாம் சொல்வது ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. எபேத்மெலுக்கு சொன்னார், அது அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவது லூக்கா 5:1-7 வாசிக்க வேண்டாம், குறிச்சுக்கங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-7. இங்க பேதுரு வலையை அலசி கொண்டிருக்கிறார். ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை சுருக்கமா சொல்லிட்டு 3வது காலத்தை சொல்லி முடிக்க போறேன், கவனிங்க. பேதுரு வலையை அலசிட்டு இருக்கிறாரு. ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சிட்டு ஒரு மீனும் அங்க கிடைக்கவே இல்லை. அப்போது ஆண்டவர் கரையில நின்று, சற்று படகை தள்ளு, இந்த படகுல நின்று கொண்டு கொஞ்சம் ஜனங்களுக்கு நான் போதனை செய்யட்டும், ஆண்டோட வார்த்தையை போதிக்கட்டும் என்று சற்று படகை தள்ள சொன்னார். அந்த படகுல ஏறிக்கொண்டு கர்த்தர் அங்கு கரையில நிற்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எந்த படகுல நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார்? வெறுமையான படகு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெறுமை என்கிற இடத்தை ஆண்டவரால் நிரப்பினார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க வாழ்க்கையில வெறுமை என்று ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் அந்த இடத்துலதான் கர்த்தர் நின்று
கொண்டு வருகிறார். உன் வீட்டுக்குள்ள நீ வெறுமையா இருக்கிறதுனாலதான் அந்த வெறுமையான இடத்துல இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்று நீ நிச்சயப்படுத்திக்கொள். ஆண்டவர் இந்த இடத்துல நின்று கொண்டு அநேகருக்கு போதித்து வழிகாட்டுகிறான். இப்ப வலையை அலசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, படகை சற்று தள்ளி கொண்டு ஆழத்திலே போய் வலையை போட்டு நீ மீன் என்ன செய்யணும், பிடிக்கும்படி வலையை போடுங்க. வலையை அவன் போட்டான். கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரம். ஆழத்துல வலையை போட்ட உடனே திரளான மீன்கள் வலை நிரம்ப ஆண்டவர் தந்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல 7வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிட்டு 7வது வசனத்தை வாசிங்க. 2, 3 வாசி 7 வாசிங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். போதும். இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அவர் கண்டது 2 படகு, ஏறினது உங்களுக்கு கேட்கிறேன், கண்டது 2 படகு, அவர் ஏறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏறின படகு மட்டும் நிரப்பலங்க, அவர் பார்த்த படகெல்லாம் நிரப்பினாரு. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல நீ மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற. ஆமென். ஆனா ஆண்டவர் உனக்குள்ளதான் ஏறி இருக்கிறாரு. ஆனா உன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பார்க்கிறவர். அல்லேலூயா. அவர் உன்னில ஏறி உன்னில இருக்க எல்லாரும் நிரப்பவர் வல்லவராய் இருக்கிறார். உன் ஒருவரை உபயோகப்படுத்தி உன் வீட்டை நிரப்புவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்னா உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்றேன், வலையை போட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க உன்னை எப்படி பார்க்கிறாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உன் வீட்டுக்குள் இருக்கிற கரையில் இருக்கிற எல்லா படகுகளும் அவர் பார்த்தார். அவர் பார்த்தது எல்லா படகுன்னு பார்த்தார். ஆனா நீங்க நினைக்காதீங்க அந்த படகுல தானே ஏறிட்டாரு, அந்த படகு ஏறிட்டு அந்த படகுல ஏறினாலும் உன்னையும் அவர் பார்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சகோதரர்கள் என் வீட்டுக்குள்ள என்னை மட்டும் ரட்சித்து விட்டாரு, என் வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் வந்து விட்டாரு, அவர்களை ரட்சிக்காமல் இருக்கிறாரு, அவர்களின் கர்த்தர் ஏற்கனவே பார்த்து விட்டார். இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் கூட உன் மூலமாகத்தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உன் படகுகள் அவர் நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னபடி ஆகும் என்று விசுவாசிக்கிறீங்க யார் யாரெல்லாம்? ஹல்லேலூயா. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுனாரு. அவன் போட்டான். வலை கிழியத்தக்க மீன் பிடிச்சானா இல்லையா? அந்த வலை ஃபுல்லா ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே ஒரு படகு நிரம்பக்கூடிய, அவர் எந்த படகுல ஏறினாரோ அந்த அளவுக்கு தானே மீன் கெடுத்திருக்கணும். அப்போ ஆண்டவர் எத்தனை படகு இருக்குன்னு பார்த்துட்டாரு. அத்தனை படகு நிரம்பக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு படகு மூலமா கத்த நிரப்புறாரு. உங்களுக்கு தெரியுமா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் அந்த வீடு முழுவதும் இந்த பாத்திரத்தை நிரப்பினது போல உன் வீட்டில் ஒரு வருமானத்தை கொண்டு கத்த உன் வீட்டில் இருக்க எல்லாரும் நிரப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஐயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் சொன்னது அப்படியே நடக்கும். மத்தேயு 24:35 39 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போ, வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகளும் ஒழிந்து போவது இல்லை, என் வார்த்தைகளும் ஒழிந்து போவது இல்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். கர்த்தர் சொல்ல ஆகும். நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் எபேத்மேலுக்கு சொன்னாரு, அப்படியே நடந்தது. ஆமென். ஆழத்திலே வலையை போடு, திரளான மீன் கிடைக்க சொன்னாரு, அது அப்படியே நடந்தது. ஆமென் ஆமென். இப்போ கடைசியா கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நோவாவின் காலத்துல நடந்தது போல என்னுடைய காலத்திலும் நடக்கும். அவர் சொன்னால் நடக்குமா அப்படின்னு என்ன சொல்ல வரனா, நோவாவின் காலத்துல எப்படி ஒரு பெரிய பேரழிவு வந்ததோ, ஒரு பயங்கரமான காரியம் அதே போல இந்த கடைசி காலத்துல வரும் என்பதை கர்த்தர் அடையாளமாக இந்த வார்த்தையில கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேக சொல்றாங்க அழிவெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க, எல்லாம் போய் வானமும் பூமி அப்படியேதான் இருக்குங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வானத்தையும் பூமியும் கர்த்தர் வானம் புடவை போல சுருட்டப்பட போகிறது.
பூமி காணப்படாமல் போக போகிறது. ஒரு புதிய வானத்தை, ஒரு புதிய பூமியை கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள் பிரியமானவர்களே, நோவாவுடைய காலத்திலே ஆண்டவர் மனிதர்களை படைத்து ஆதாம் முதற்கொண்டு நோவா வரைக்கும் 10 தலைமுறைகள். எல்லாரும் கவனிக்கலாம். ஆதாம் முதற்கொண்டு நோவா வரைக்கும் 10 தலைமுறைகள். நோவா என்றால் இளைப்பாறுதல், இளைப்பாறுதல், தேற்றுகிறவன். இவன் நம்மை தேற்றுவான் என்று அவன் பிறக்கும் பொழுதே அவர்கள் பெற்றோர்கள் பெயர் வைக்கிறார்கள். நோவா ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாருமே கெட்டு போன மனசாட்சியோடு வாழும்பொழுது, துன்மார்க்கமாக கேவலமாக ஜீவிக்கும் பொழுது, இவனும் இவனுடைய மனைவியும் இவன் குடும்பம் மாத்திரமே நல்ல மனசாட்சியோடு கூட வாழ்ந்து தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 3:20-21 நீங்கள் வாசிக்கலாம், 22 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. கவனிங்கள், கவனிங்கள். இங்க என்னன்னா, ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, மனுஷ குமாரர்கள் தேவ குமாரத்திகளோடு கூட அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஒன்று சேர்ந்து திருமணம் பண்ணினார்களாம். அது நிமித்தம் ராட்சதர்கள் பிறந்தார்களாம். இப்படி ஆண்டவருடைய கோபம் நோவாவுடைய காலத்தில் மனிதர்கள் பாவத்தில் பெருகின போது கர்த்தருடைய கோபத்தை மனுஷர்களுக்கு காண்பிப்பதற்காக நோவா கர்த்தர் பேசுகிறார். நோவா, பூமி கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஜனங்கள் பொல்லாத நினைவுக்குள்ள வந்துட்டாங்க. தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தை தோட்டத்தின் ஆரம்பத்திலேயே பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை ஆண்டவர், அந்த செப்பரேஷன் லைஃப் எப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இன்றைக்கு சபை காலத்தில் அல்ல, நோவாவின் காலத்திலேயே அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் ஆரம்பித்து விட்டார். அந்த மனுஷ குமாரத்திகள் தேவ குமாரர்கள் யார்? அநேக தேவ தூதர் நினைக்கிறாங்க. நோ, இல்ல. அந்த மனுஷ குமாரர்கள் தேவ குமாரர்கள், மனுஷ குமாரத்திகள் யார்? தேவ குமாரர்கள் என்று சொன்னால் ஆதாம் வழியாக வந்த 2 சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் வழியாக வந்த முதல் சந்ததி யாருன்னா காயின். இவன் பாவம் செய்ததனால இவன் மனுஷனாக மாறிவிட்டான். அடுத்தது சேத் என்ற ஒருவன் ஆபேலுக்கு அப்புறம் பிறக்கிறான் ஆதாமுக்கு. அந்த சேத்து பிறந்த பிறகு எல்லா மனிதரும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் வசனம் எழுதுகிறது. 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போ சேத்து தலைமுறைக்கு, சேத்துடைய குமாரத்திகளுக்கு தேவன் கொடுத்த பெயர் தேவகுமாரர்கள். காயினுடைய சந்ததியில பிறந்தவங்க எல்லாருமே பேர் மனுஷகுமாரத்திகள். இப்படி தேவனை விட்டு பிரிந்தவர்கள், தேவனை விட்டு தூரமானவர்கள், தேவனை அறியாமல் அருவருப்பாக வாழ்ந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களோடு கூட ஆண்டவர் அனுமதி கொடுப்பதே இல்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு ரொம்ப துக்கமா இருந்ததுனால்தான் ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிங்க, பார்க்கலாம். 3-4. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. அந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். போராடுவது இல்லை. அவன் மாம்சம் தானே, அவன் மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். கவனிங்க, கர்த்தர் இந்த இடத்துல மனிதனுடைய ஆயுள் காலத்தை குறைப்பதற்காக இந்த வார்த்தை சொல்லவில்லை. அவருடைய ஆயுள் காலத்தை குறைப்பதற்காக கர்த்தர் சொல்லவில்லை. நோவாவை அழைக்கும் பொழுது 500 வயது, பேழை கிளம்பும் போது பெருவெள்ளம் வரும்போது நோவாவுக்கு 600 வயது. ஆனால் ஆயுள் காலத்தை குறைப்பதற்காக இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. அதற்கு பிறகு ஆயுள் காலம் குறைக்கப்பட்டது. சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் என்ன சொல்றார்? அவனுடைய ஆயுள் காலத்தை 70 பலத்தின் மிகுதினால் 80 பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கர்த்தர் ஆயுள் காலத்தை மனிதன் குறைத்தார். ஆனால் நோவாவுடைய காலத்தில் ஆயுள் காலத்தை குறைப்பதற்காக இந்த வார்த்தை கர்த்தர் பயன்படுத்தவில்லை. அப்படியான எதற்காக கர்த்தர் சொல்றாரு? அப்படியான இன்னும் 120 வருஷத்துக்கு கழிச்சு வெள்ளம் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்றத முன்கூட்டியே கர்த்தர் சொல்றாரையா. மனிதனுக்கு குறிக்கப்பட்ட காலம் 120 வருடம். அந்த 120 வருடத்துக்கு பிறகு மழை வரப்போகுது. ஆண்டவர் நோவா கிட்ட மட்டும், அதனால வேதம் நமக்கு வேதத்துல நோவா 120 வருடம் பிரசங்கித்தாரு எழுதப்படல. ஆனா இந்த வசனம் தான் 120 வருடமா நோவா ஏன் பேரை ஆயத்தம் பண்ணினா, ஏன் பிரசனம்
பண்ணினான் தெரியுமா? மனுஷகுமாரன் காலத்துல நடக்க போது சொன்னாரே இயேசு, அது நோவாவின் காலத்துல நடந்திருக்கிறது. எப்படி நோவாவின் காலத்துல வெள்ளம் வந்து பேழையானது அப்படியே தண்ணீருக்கு மேலே பறந்து போனது போல, இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்துல சீக்கிரமாய் வரும்போது அதற்கு முன்பதாக சபையாகிய பேழை இந்த பூமியில் எடுத்துக்கொள்ள போகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீ பரலோகம் பிரவேசிக்க வேண்டுமானால், நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீ பரலோகம் போக வேண்டுமானால், நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே ஜெபத்திலே பரிசுத்த பந்திலே உண்மை உத்தமாக இருக்க வேண்டும். நீ தேவனை சந்திக்க வேண்டுமானால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை, அன்றைக்கு வெள்ளம் வருவதற்கு 120 வருஷத்தை குறித்தது போல இன்றைக்கும் இயேசு வருவதற்கு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போறார். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. நன்றாக தெரியும். இந்த 1000 வருஷத்துல கர்த்தர் கண்டிப்பா வருவாரு. உங்க தலைமுறைக்கு சொல்லுங்க, உங்க தலைமுறைக்கு சொல்லுங்க, இயேசு கண்டிப்பா வருவார். எப்படி கேட்கிறீங்களா? எப்படி கேட்கிறீங்களா? நன்றாக கவனிங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க அவன் திடீரென்று ஒரு நாள் காணப்படாமல் போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவன் காணாம போயிட்டான். தேவனோடு சஞ்சரிக்கும் போது இது ரகசிய வருகையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நோவாவுடைய பேழை எடுத்துக்கொள்ளப்பட்டது பகிரங்க வருகையை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க முடிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்து தயவு செய்து பார்க்கும்படி நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 1, 2, 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, மேலே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் நீங்க 13 இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்களாம், பின்பு உயிரோடு நாம் மேகங்களுக்கு அவர் வரும்போது எதிர்கொண்டு போவோம் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அடுத்த அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களின் சமயங்களை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய். இந்த 2 வார்த்தையை தயவு செய்து நீங்க அண்டர்லைன் பண்ணணும். 1, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவது இல்லை. இந்த 2 வசனத்துல 2 வார்த்தை வருகிறது. கவனிங்க. 1, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவார். இன்னொன்று, கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. இந்த 2 வார்த்தை கவனிங்க. திருடன் யாருக்கு சொல்லாமல் வருவான், அது ரகசிய வருகை. கற்பவதிக்கு வருகிற வேதனை பகிரங்கமா வரும். அம்மா ஐயோ வலிக்குது, இது பகிரங்கமா வரும். அப்போ திருடன் வருகிறது என்பது ரகசிய வருகை. விடுப்பு வழி வந்து ஐயோ அம்மான பிரசவ வேதனை வருது. இதை போல இந்த உலகத்துக்கு ஒரு பிரசவ வேதனை வரப்போகிறது. அந்த பிரசவ வேதனை உலகத்துக்கு வருவது முன்பாக நீங்கள் நான் மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. இன்றைக்கு உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. ரகசிய பாவத்தை விட்டு வெளியே வா. அந்த ஜீவனத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். நீ மனம் திரும்பாவிட்டால், நீ சபை ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணுவாயானால், தயவு செய்து இன்றைக்கு கர்த்தருடைய மனம் திரும்ப சொல்லுகிறார். ஆண்டவர் எபேத்மேலுக்கு சொன்னது அப்படியே நடக்குமேயானா, பேதுருக்கு சொன்னது நடக்குமேயானா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று இயேசு சொன்னது நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இயேசு சொன்னது நடக்க போகிறது. நம் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இருக்கிற இடத்துல எல்லாம் தயவு செய்து எழுந்து சொல்லலாமா?